நமக்கு பிடிச்சவங்கள வந்து அடுத்தவங்கள்ட்ட ஒரு டிஸ்கிரைப் பண்ணணும், அவங்கள்ட்ட சொல்லி காமிக்கணும்னா வந்து பயங்கரமாக சொல்லுவோம். நம்ம ஃபேஸ் பார்த்தாலே தெரியும், உனக்கு பிடிச்சுன்றதுக்காக வந்து எதையாவது சொல்லாதான்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி டி ஜானகிராமனுடைய புத்தகம் மோகமுல்ல வந்து பாபுன்ற கேரக்டர் வந்து யமுனாவை டிஸ்கிரைப் பண்ணுற விதம், அவருக்கு வந்து யமுனா மேலே பயங்கர ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ யமுனா வந்து அவருக்கு எங்கே போனாலும் எந்த விஷயத்தை பார்த்தாலும் யமுனா ஞாபகம் தான் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு யானையை பார்ப்பார், யானையை வந்து கட்டி போட்டிருப்பாங்க. ஸோ யானை வந்து இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இது, ஆனால் அதை கட்டி போட்டு அந்த பவர் அங்கேயே அடங்கிடுச்சே. ஸோ அது மாதிரி தானே யமுனாவுன்னு சொல்லி யோசிப்பார். இன்னொரு இடத்துல வந்து காவேரி நதி வந்து வாட்டர் வந்து பயங்கர தண்ணி பயங்கரமாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எவ்வளோ ஜென்ரேஷனாக இந்த தண்ணி நமக்கு கொடுத்துட்டே இருக்குது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு கொடுத்துட்டே இருக்க. அதே மாதிரி தான் யமுனாவுடைய கேரும், அவள் வந்து எதுவுமே எதிர்பார்க்காம நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாளேன்னு சொல்லி யோசிப்பார். இன்னொரு இடத்துல வந்து ஒரு சில பேரை பார்த்தா வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது துயரம் இருக்குமா, எப்போ இப்படி பார்க்க ஃபேஸ் அவ்வளோ தைரியமாக எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காங்களே எப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி யமுனா பார்த்து யோசிப்பார். நான் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு பிடிச்சவங்க நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறா இருந்தால் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்? மோஸ்ட்லி வந்து ஃபீச்சர்ஸை பேஸ் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணுவோம். கேரக்டராக யோசிச்சு நம்ம பிடிச்சவங்களை டிஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தா எல்லாமே பயங்கர ஃபன்னியாக காமெடியாக தான் தாட் வருது. கந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை, ஆப்பிள் மாதிரி கண்ணம், தீஞ்ச பந்து தான் அவ கண்ணம், அழகுல சில, அளவுல அவ மலை.